ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விளாக் தான் காமிச்சிருப்பேன். இதோட ராகி தோசை மாவும் அதுக்கப்புறம் செல்ஃப் கேரும் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ போர் அடிக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட்லிக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஒரு பக்கமும் ராகி தோசைக்கு இட்லிக்கோ எதுக்கோ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். 3 கப்பு ராகி 2 கப்பு இட்லி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே இதுலேயே எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஆல்ரெடி அரிசி எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரேஷன் அரிசியில் தான் இட்லி செய்வேன். ரேஷன் அரிசி எனக்கு இல்லை அப்படின்னா மட்டும்தான் நல்ல அரிசி மிக்ஸ் பண்ணி செய்வேன். அதாவது கடை அரிசி மிக்ஸ் பண்ணி செய்வேன். ரேஷன் அரிசி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ரேஷன் அரிசியில் தான் போடுவேன். இப்போ 2 உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, 1 இட்லியும் 1 ராகி தோசைக்கும். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு படி அளவுக்கு இட்லி அரிசி அதை ரேஷன் புழுங்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு படினா அதில் கொஞ்சம் 1/4 பங்கு மட்டும் பச்சரிசி அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரு படி கணக்கு அதுக்கு 250 கிராம் உளுந்து சேர்த்துருக்கேன். 250 கிராம்ங்கிறது உளுந்தோட இதை பொறுத்து ஒவ்வொரு அரிசிக்கு கொஞ்சம் உளுந்து தேவைப்படும், கூட ஒவ்வொரு அரிசிக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுக்குவேன். 250ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னோட வீசங்கிறது இப்போ நான் காமிச்சல ஒரு அளவு உலக்கு அதுதான் அதில் 2.5 உலக்கு தான் நான் எப்போவுமே போடுவேன். அது எனக்கு கரெக்டான அளவில் இருக்கும். அதாவது கூட இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நான் எப்போவுமே ஒரே அளவில் போடுவேன். அது எனக்கு பெருசாக மாறுபடவே செய்யாது. அதனால் நான் கண்ணை மூடிட்டு அதில் 2.5 உலக்கு அப்படின்னு போட்டுருவேன். இது எல்லாமே தனித்தனியாக களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும், அப்புறமா கொஞ்சம் லேட்டாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு பச்சை பயிர் முளைக்கட்டி வச்சுருந்தேன். நேற்று காலையில் ஊற வச்சுருந்தேன். நைட்டு அந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா முளை விட்டு வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக முளை விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இது சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட ஒரு நாள் வச்சுருக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கே போதும். நான் எப்போவுமே ஒரு பாக்ஸ் பச்சை பயிரோ கொண்டக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். டக்குன்னு ஸ்நாக்ஸ் செய்ய சாலட் செய்கிறதுக்கு, குழம்பு, குருமா இந்த மாதிரி எது பண்ணுறதுக்கும் எனக்கு யூஸ் ஆகும். நான் போன விலாக்லேயே சொல்லியிருப்பேன். அதனால் அதை முளைக்கட்டி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இன்றைக்கி டிஃபனுக்கு கோதுமை தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு விலாகில் முழு கோதுமையை வச்சு தோசை ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். இது கோதுமை மாவு. நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதை அப்படியே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம ரவா தோசை செய்கிற மாதிரி செய்யலாம். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக இட்லி அரிசி அரைப்போம் இல்லையா மாவு, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அந்த மாவு புளிச்சிருக்கும் பாருங்கள். நம்ம ஆட்டிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதை அப்படியே ஊற்ற முடியாது இல்லையா. அப்போ அந்த மாவோட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா தோசையும் நல்லா சூப்பராக வரும், மொறு மொறுன்னு இருக்கும். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். சட்னியுமே ரெடி பண்ணிட்டேன். காலையில் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். ஃபிஷ்ஷு சாப்பிடணும் போல் இருந்தது. எப்போவுமே ஒரே மாதிரி மீன் வாங்குற மாதிரி இருந்தது. இது பாறை மீன் சொல்லுவாங்களே, இந்த பாறை இங்கே நாங்கள் வாங்கினதே கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் பார்த்து சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காங்க. எனக்குமே பெரிய மீன்லாம் என்னென்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்லா இருக்கா இந்த அளவுக்குலாம் சுத்தமாக பார்க்க தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு தெரியும், அவ்வளோதான். இவ்வளோக்கு நான் ராம்நாடு தான். எனக்கு அங்கே உள்ள மீன் வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதில் நல்ல மீனை கெட்ட மீன் இந்த மாதிரிலாம் எனக்கு பார்க்க தெரியாது. அதனால் இந்த மீன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. நான் இந்த மீன் ஒரு கிலோவுக்கும் கொஞ்சம் 100 கிராமும் கொஞ்சம் கூட இருந்தது. மொத்தமாக 650 ரூபா சொல்லியிருந்தாங்க. 600 ரூபா கொடுத்து நாங்கள் அங்கேயே கட் பண்ணி இந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இது எங்கள் அம்மா வீட்டில் வாங்கியிருக்காங்க, சமைச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அதனால் எனக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். அதை வாங்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சைட்லேயே தோசையும் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த குழம்பு இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் நான் எப்படி வைக்கிறேங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். கடாயில் அதாவது மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, சோம்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு பூண்டாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க. கண்டிப்பாக நான்வெஜ் குழம்புகளுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு கூடுதல் டேஸ்ட் இருக்கும். இதை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் சுற்றி இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம்.
மீன் குழம்பு வந்து 2, 3 டைப்பில் நம்ம வந்து வைக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டைப்பில் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். 2, 3 டைப்லேயும் வச்சு காமிச்சிருப்பேன். இது வந்து நார்மலாக நம்ம வைக்கக்கூடியது தான். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதோடய கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சைட்லேயே பாப்பாவுக்கு வந்து தோசை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். நல்லா சூப்பராகவே வரும் இந்த தோசை. இதுதான் நான் வந்து அடிக்கடி செய்கிற மெத்தடு. இந்த தோசை டக்குன்னு புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா 2 கப்பு கோதுமை மாவு போட்டு டக்குன்னு செஞ்சுருவேன். இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு மீன் குழம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து சேர்க்க போகிறோம். புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல புளிப்பு காரம் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் புளி தாராளமாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருக்கேன். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து குழம்புலையும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் 2க்குமே தனித்தனியாக எடுத்து ஒன்றில் வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையானது தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து சேர்த்துட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் வச்சுருக்க மீனை வந்து இதில் போட்டுட்டேன். மீனை வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய ஃபிஷ் வந்து இதில் போட மாட்டேன். வறுக்கிறதுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவோம். இதில் வந்து மண்டை, அந்த சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் குழம்பு மீன் சாப்பிடுவாங்கிறனால அவங்களுக்கு மட்டும் நான் இதில் கொஞ்சம் கூடுதல் 2 மீனை வந்து போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மீனும் வெந்து வரணும். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும். கொஞ்சம் அடுப்பு அதாவது கல் காஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் அடியில் கருகின மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த தோசையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கன்னா நல்லாவே வரும். குழம்பும் இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்லேயே நான் வந்து இட்லிக்கும் மாவு அரைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ராகி தோசைக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குமே உளுந்து ஆட்டிட்டேன். நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சுத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகியும் போட்டு நான் வந்து ஒன்றா ஒட்டுக்க ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்றேன். நீங்கள் உளுந்தும் ராகியோடையும் சேர்த்து ஊற வைக்கலாம். நான் தனித்தனியாக ஊற வச்சு தான் நான் எப்பவும் ஆட்டுவேன். அதனால் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து தனியாக போட்டு ஆட்டும்போது நல்லா பொங்குன்னு வரும். பொங்குனதுக்கப்புறம் ராகியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 to 6 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் இட்லியோ தோசையோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம். மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக. அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரெகுலராக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கிக்கிறது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக ஜூஸ் வந்து குடிக்கிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் கிடையாது, இந்த ஏபிசி ஜூஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். பீட்ரூட்டு, கேரட்டு, நெல்லிக்காய் எல்லாமே போட்டு. ஏன்னா பாப்பா கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து நிறையா ஆகுதுன்னு சொல்லியிருந்தா. சரி, அதுக்காக வந்து அவளுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அவளோட சேர்த்து நம்மளும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமா சேர்த்து அந்த ஜூஸ் வந்து போட்டு நாங்கள் எல்லாருமே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொழுதுக்கும் வேலை பார்க்குறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுக்குன்னு என்ன செஞ்சுக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அதனால நான் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த ஒரு நாளாவது நம்மளுக்கு வேண்டியதை, அதாவது ஹெல்த்துக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், ஃபேஸுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து எதுக்கு வேணாலும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து ஒரு நாள் நம்மளுக்காக எடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால தலைக்கு வந்து நல்லெண்ணெயை குளிர நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி அப்படியே ஹேர் பண்ணை வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது, டைமும் கிடைக்காது. அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்குன்னே ஒரு டைம் ஒதுக்கி வாரத்தில் ஒரு நாள் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கிறது. இப்போல்லாம் யாருமே அதை செய்கிறதில்ல. என் பொண்ணு வந்து இப்போ நான் சொல்கிறத கேட்டு அவள் ஃபாலோ பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுமே வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவா. அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக நிறைய காசு கொடுத்து க்ரீமெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒன்று சோத்துக்கத்தாழை, அதோட பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முகத்துக்கு, கழுத்துக்கு, கண்ணுக்கு கீழே இது மாதிரி எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிட்டா அதுவே உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷை வந்து கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த ஜெல்லை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கடையிலையும் சோத்துக்கத்தாழை விற்கிது, அதுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சோத்துக்கத்தாழையே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் அதை எடுத்து நல்லா முகத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். இப்போ வந்து
ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வந்து சூடாக எடுத்து அதை வந்து ஊற்றிருக்கேன். இதில் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் 2மே போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதிகமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக காலுக்கு தான். நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சில சமயம் அந்த கால் வந்து ரொம்ப வலிக்கும். ஏன்டா என்னை இப்படி கொல்றி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட கேட்கலாம் வாயிருந்தா. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பெண்கள் வந்து பெரும்பாலும் காலையிலேருந்து நைட்டு வரை அந்த காலுக்குன்னு ரெஸ்ட்டு கொடுக்குறதே இல்லை. அதனால அதுக்கு காலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுடுதண்ணியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இது டெய்லியே நைட்டு செஞ்சுட்டு படுக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக டெய்லி செய்ய மாட்டோம். சொல்கிறதோடு சரி, அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஞாபகமும் இருக்காது. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமானு தோணும். ஆனால் நம்ம வந்து எல்லாருக்காகவும் நம்ம உழைக்கிறோம். நம்மளுக்காகவும் சில சமயங்களில் உழைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே காலை சுடுதண்ணியில் வச்சுட்டு அந்த ஃபுட் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா அந்த பாதத்தெல்லாம் தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் நெயில் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் வச்சுருந்தோம்னா காலுக்கும் நல்லா இதமாக இருக்கும். கால் வலி இருந்தால் கூட இது நல்லாவே கேட்கும். எனக்கு வந்து கொஞ்ச நாளாக குதிகால் பெயின் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அதனாலேயே இப்போ சுடுதண்ணி வச்சு அடிக்கடி காலில் வந்து வச்சுக்கிறேன். தலைக்கு வந்து தேய்க்கிறதுக்கு நான் வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கொஞ்சம் வந்து சீயக்காய், இது வந்து ரெகுலராக நான் வந்து போட்டு தேய்க்கிறது. சீயக்காய் வந்து நாங்கள் வீட்லேயே அரைக்கிறது தான். இப்போ முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து அரைக்க கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. இதோட கொஞ்சம் சோத்துக்கத்தாழையும் வந்து இன்றைக்கி சேர்த்துட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற வச்சுருங்க. எவ்வளோக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புல உள்ள ஹீட் வந்து குறையும். நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளித்தேன். இதெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தலையை நல்லா தொடச்சிட்டு, ஏன்னா ஈரத்தோடு இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தொடச்சிட்டு இந்த கம்பி வச்சு தான் நான் சிக்கு எடுப்பேன். ரொம்ப முடியல, மண்டையில் இருக்கிறது ஒரு 4-5 முடி அப்படின்னா கூட அதுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம செய்யும் போது முடியுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடையே இன்றைக்கி நாளை வந்து நம்ம முடிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.